வெள்ளை அறிக்கை விவகாரத்தில் திமுக அரசு தங்க முலாம் பூசிய பித்தளையை கொடுத்துவிட்டு தங்கம் என்று கூறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் காணலாம். இது தங்கம் போல, தங்க முலாம் பூசினது போல, இந்த போலன்றதுக்கெல்லாம் போகலை. நாங்கள் தங்கத்தை எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பித்தளையை கொடுத்துட்டு இது தங்கம் போல் இருக்குதுல்ல, கவுரிங்க கொடுத்துட்டு இது தங்கம் போல் இருக்குதுல்லன்னு பேசுகிறது எவ்வளவு முட்டாள்தனமானது. அது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வெள்ளை அறிக்கைக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதுக்கு அதிகாரிகிட்ட சொன்னால் வெளியிட போகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்டீங்க. அமைச்சர்ன்ற முறையில் அவருக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. புள்ளி விவரத்தை வெளியிடுவாங்க. இப்போ நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் அம்மா நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடுவாங்க. 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவது இலக்காக நிர்ணயித்து, அது டாக்குமெண்ட் பேஸ்டு. நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டால் அது நம்ம கொடுப்போம். இதே வருவாய்த்துறை மானிய கோரிக்கையிலும் கொடுப்போம். அதே நேரத்தில் நாங்கள் சட்டசபையில் பேசுகிற போதும் வாக்குறுதி கொடுப்போம். அசூரன்ஸ் கமிட்டியில் அது போகும். அதை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் மரபுப்படி கேட்குறோம். இந்த மரபுப்படி அவர் கொடுக்கணும். அவர்கிட்ட தான் எதுவும் இருந்தால் தானே கொடுப்பாரு. அவர் வெறுங்கையில் திரும்பி வந்திருக்காரு. அதை எப்படி வெறுங்கையில் முளம் போட முடியும்? அதனால் அவர் கொடுக்க மறுக்கிறாரு. நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. நாங்களும் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வலியுறுத்துவோம்.